உங்கள் முஸ்தபா பேசுகிறேன். ஒரு ஆண் வந்து திருமணம் செய்த பிறகு ரொம்ப கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். எப்படின்னா, ஒரு தாயை நம்ம நேசிக்கணும், அதை விட மனைவி நேசிக்கணும். தாய் தந்தை நேசிக்கும்போது, தாய் மனைவி நேசிக்கும்போது அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோ சார்ந்து அவ்வளோ சார்ந்து இப்போ நடுவில் வந்து மாட்டிக்கிறது கணவர் தான், ஒரு ஆண் தான். 2 பேரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்ம வந்து இந்த ஆண்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கட்டுப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், 2 பேரையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும். ஒரு மனைவி வந்து மாமியாராக அம்மாவால் நடந்துக்கணும். ஒரு மாமியார் வந்து மருமகளை வந்து மகள் மாதிரி நடந்துட்டால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அது யாரும் செய்கிறதில்ல. கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க. இதற்கிடையில் கணவர் தான் அதிகம் கஷ்டப்படுறாரு. கணவர் தான் வந்து ரொம்ப அந்த ஆண் வந்து ரொம்ப கவலைப்படுறான். 2 பேரும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லாருடைய ஆண்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது. ஒரு தாயும் மனைவியும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பையனை கணவரை நேசிக்கிறாளோ அவளுக்கு அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையுமே இறைவன் ஏற்படுத்தி சரி செய்கிறது தான். இதுமாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு கணவனும் சரி அவர் மகனையும் சரி ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கோங்க. அந்த ஆண்களுக்கு வந்து ஓகே, பாய்.